திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க்கை என்பது கடமை உணர்வோடு வேலை மட்டுமே செய்து கொண்டிருப்பதா அல்லது கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதா? வேலை செய்து கொண்டிருப்பது மட்டுமே வாழ்க்கை என்றால் வாழ்வே தொந்தரவானதாக இறுக்கமானதாக இருக்கும். கனத்த இதயத்தோடு வாழ வேண்டியிருக்கும். கிருஷ்ணன் வேலை செய்வது மட்டுமே கடமை என வாழ்பவன் இல்லை. வாழ்வை கொண்டாட்டமாக மாற்றுகிறான். திருவிழாவாக மாற்றுகிறான். வாழ்க்கை ஒரு வீட்டுப்பாடம் கிடையாது. வாழ்வை திருவிழாவாக மாற்றுவதால் யாரும் வாழ்வை இழந்துவிடப் போவதில்லை. வேலையும் செய்வாய், ஆனால் அந்த வேலையையும் கொண்டாட்டமாக மாற்றி விடுவாய். வேலை கூட பாடலின் ஆடலின் தொகுப்பாக மாறிவிடும். அப்போது வேலையின் அளவு குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும். வேலை அழகியல் தன்மையாக மாறிவிடும். வேலைக்கு அடிமையாக மாறியவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எல்லாமே வேலை என வாழ்பவர்கள் பதட்டத்தோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். மனிதன் வாழ்வது எதற்காக? கிருஷ்ணன் வாழ்வை கொண்டாட்டமாக மாற்றுகிறான். பூக்களும் பறவைகளும் விண்மீன்களும் வாழ்வை அப்படித்தான் கொண்டாடுகின்றன. மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் வாழ்வை கொண்டாடுகின்றன. மலர்கள் ஏன் பூத்து குலுங்குகிறது என கேளுங்கள். விண்மீன்கள் ஏன் வானில் மிதக்கின்றன என கேளுங்கள். காற்று ஏன் ஏகாந்தமாக வீசுகிறது என கேளுங்கள். சூரியனுக்கு கீழ் வாழும் எல்லாமே கொண்டாடி கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. மனிதனும் பிரபஞ்சத்தின் பகுதிதான் என கிருஷ்ணன் சொல்கிறான். கொண்டாடுங்கள் என சொல்கிறான். வேலையே செய்யாமல் கொண்டாடி கொண்டே இருங்கள் என கிருஷ்ணன் சொல்லவில்லை. காற்று வேலை செய்யாமல் வீசவில்லை. விண்மீன் ஒரே இடத்தில் நின்று கொண்டு கொண்டாடவில்லை. அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மலர்கள் மலர்வது கூட ஒரு வேலைதான். ஆனால் இவைகளுக்கு வேலை செய்வது முக்கியம் கிடையாது. கொண்டாட்டம் முக்கியம், வேலை அடுத்தது. கொண்டாட்டம் முதலில் வரும், அதே வேளையில் தான் கடமைகளையும் செய்து விடுகின்றன. கொண்டாட்டம் முதலில் வரும் அதே வேளையில் அதன் கடமைகளையும் செய்து விடுகின்றன. கொண்டாட்டத்தின் நீட்சிதான் வேலை. வாழ்க்கையே ஒரு திருவிழா என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.